ஹாய், டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்ற ஒரு லெசன் தான் பார்க்க போறோம். 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இந்த லெசன் இருக்குது. ஓகேங்களா? அது என்னன்னா ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்னா என்ன, எது எது பேஸ் பண்ணினா எக்கனாமிக்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோன்றது தான் இந்த லெசன்ல கொடுத்துருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா எக்கனாமிக்ஸ்னா என்னன்னா ஒரு நாட்டோடைய வளர்ச்சியை கால்குலேட் பண்றது எக்கனாமிக்ஸ். ஒரு கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரிஸா இல்லைன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸாங்கிறது எதை வச்சு தீர்மானிப்பாங்கன்னா எக்கனாமிக்ஸை வச்சு தான் தீர்மானிப்பாங்க. ஓகேவா? ஏன்னா எக்கனாமிக்ஸ்னு வரும்போது அதோட ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறது தான் எக்கனாமிக்னு சொல்லுவோம். பொருளாதாரம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான். இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவோம்? நம்ம டெவலப்டு கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? டெவலப்டு கண்ட்ரிஸ் ஏன் சொல்றோம்னா அந்த ஊர்ல பொருளாதாரம் வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கு. அதுவே இந்தியாவை பாத்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ்ல இப்ப வரைக்கும் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம இப்பதான் வந்து பொருளாதார ரீதியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிக்கிட்டே வரங்கிறதுனால நம்மள வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல தான் நம்ம மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கன்சியூமர் குட்ஸ். கன்சியூமர் குட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கன்சியூமர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு கடைக்கு போறோம். இப்ப அந்த கடையில போயிட்டு 1 கிலோ அரிசியோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காசு கொடுத்து வாங்குறோமா? சோ நம்ம தான் கன்சியூமர்ஸ். குட்ஸ் சொல்லிட்டு ஒண்ணு சொல்லல, கன்சியூமர் குட்ஸ் சொல்லிட்டு. அந்த குட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட டெய்லி தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக நம்ம மார்க்கெட்ல இருந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வர பொருட்கள் தான் கன்சியூமர் குட்ஸ். எக்ஸாம்பிள் சைக்கிள்ஸா இருக்கலாம், ரைஸா இருக்கலாம், வெஜிடபிள்ஸா இருக்கலாம், நெக்ஸ்ட் பல்சஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நம்ம என்ன காசு கொடுத்து வாங்குறோமோ அதுதான் கன்சியூமர் குட்ஸ். பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம்னா என்னன்னா பண்டமாற்று முறை. ஓகேவா? இது நம்மளே வந்து நிறைய வாட்டி பண்ணியிருப்போம். நம்ம ஸ்கூல் டேஸ்ல என்ன பண்ணிருப்போம்? நீ எனக்கு பென்சிலை கொடு, நான் உனக்கு எரேசரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் தெரியுமா? அதுதான் இங்க பார்ட்டர் சிஸ்டம். அதுவே ஓல்டன் டேஸ்ல வந்து ஒருத்தவங்க அரிசி கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ட்ரெஸ்ஸஸோ இல்லைன்னா ஏதாச்சும் ஃப்ரூட்ஸோ அதே மாதிரி ஏதாச்சும் வாங்கிப்பாங்க. அதுதான் பண்டமாற்று முறை. ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கிக்கிறது. ஆனா இதனால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து அரிசி தேவையே இருக்காது, பட் ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு அரிசி அதிகமா நீடடா இருக்கும். எனக்கு அரிசி தேவைப்படும் போதுதான் எனக்கு அரிசி வந்து வாங்க முடியும் இல்லையா? ஆனா எனக்கே நிறைய அரிசி வந்துட்டு இருந்துச்சுன்னா அது எனக்கு யூஸே இல்லை. அதுக்காக இந்த ப்ராப்ளம்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷனால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் மணி. எதனால மணின்ற ஒரு வார்த்தை உள்ள வந்துச்சுன்னா இந்த பார்ட்டர் சிஸ்டம்ங்கிற பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான் மணின்ற ஒரு வார்த்தையை உள்ள கொண்டுட்டு வந்து மணியை மேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? சேவிங்ஸ். சேவிங்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஜென்ரலா தெரியும். நம்மளுக்கு வர வருமானத்துல நம்ம செலவெல்லாம் போக நம்ம கையில எவ்வளவு பேலன்ஸ் இருக்குதோ அதுதான் சேவிங்ஸ். ஓகேவா? அப்புறமேட்டா நம்ம இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு 3 எக்கனாமிக் பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸை சார்ந்துதான் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைமரி ஆக்டிவிட்டிஸ், நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ஆக்டிவிட்டிஸ், தேர்ட் வந்து டெர்ஷரி ஆக்டிவிட்டிஸ், அப்படி இல்லைன்னா சர்வீஸ் செக்டார்னு அதை சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறமேட்டா நம்ம காந்திஜி வந்து வில்லேஜஸ் பத்தி என்ன ஒரு ப்ரௌடா ஒரு வேர்டு சொல்லி ஒரு வேர்ட் ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா வில்லேஜஸ் ஆர் தி பேக் போன் ஆஃப் இந்தியா. வில்லேஜஸ் தான் வந்து இந்தியாவோட முதுகெலும்புன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வேர்ல்டு பாப்புலேஷன்ல 50% பீப்புள்ஸ் வந்து எந்த ஏரியாஸ்ல வாழ்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சிட்டிஸ்ல தான் வாழ்றாங்க. ஓகேவா? யாருமே வந்து வில்லேஜ் சைட்ல கிடையாது, அந்த அளவுக்கு கிடையாது. 50-50 தான் இருக்கிறன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுவே தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா சிட்டிஸ்ல எவ்வளவு பீப்புள்ஸ் வாழறோம்னா 47% வந்து சிட்டிஸ்ல தான் இருக்கும். மீதி தான் எல்லாருமே வில்லேஜஸ்ல இருக்கிறாங்க. நான் 3 எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி சொன்னல, அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா பிரைமரி ஆக்டிவிட்டி சொன்ன இல்லையா? முதல்நிலை தொழில்கள். முதல்நிலை தொழில்கள்னா என்ன? உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை செய்யற ஒரு வேலை தான் முதல்நிலை தொழில்கள். அதுல என்னென்னா வரும்னு கேட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் வரும். அரிசி உற்பத்தி பண்ணி தான் நம்ம அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணாதான் அவங்க விளைவிச்சாதான் நம்மளுக்கு அது வந்து ஒரு ப்ராடக்டா வந்து நம்ம கைக்கு வரும். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டா கேட்டல், ஆடு மாடு வளர்க்கறது. ஓகேவா? அடுத்தது வந்து மீன் பிடித்தல், ஃபிஷிங், மைனிங். இது எல்லாமே வந்து முதல்நிலை தொழில்கள்னு வரும்போது பிரைமரி ஆக்டிவிட்டிஸ்ல வரும். ஓகேவா? செகண்டரி ஆக்டிவிட்டிஸ். செகண்டரி ஆக்டிவிட்டிஸ்னா என்ன? பிரைமரி ஆக்டிவிட்டிஸ்னா நமக்கு வந்து ஒரு ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்குது இல்லையா? அது எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில கொடுத்து அது வந்து ஒரு பினிஷ்டு ப்ராடக்ட்ஸா கன்வெர்ட் பண்றதுதான் செகண்டரி ஆக்டிவிட்டிஸோட வேலை. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் நெல் விளைவிக்கிறாங்கல்ல, நெல் விளைவிச்சு அந்த நெல்லையே நம்ம சாப்பிட முடியாது. ஓகேவா? அது ரைஸ் மில்க்கு கொண்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு சில ப்ராசஸ் தான், அந்த வேக வச்சு அது காய வச்சு அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த அரிசி கிடைக்குது. கரெக்டா? அதுதான் வந்து செகண்டரி ஆக்டிவிட்டிஸ். அந்த ரைஸ் மில் போயிட்டு அது ஒரு சில ப்ராசஸ் தான் நடக்குது பாத்தீங்களா? அதுதான் வந்து செகண்டரி ஆக்டிவிட்டிஸா நம்ம வந்து சொல்றோம். ஒரு ரா மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிளாசிஃபை பண்ணலாம். ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு வரும்போது நம்மளுக்கு என்னென்ன வரும்னா காட்டன்ஸ், சுகர் மில்ஸ் அண்ட் ஃப்ரூட் ப்ராசஸிங் எல்லாமே ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அப்புறம் மைனிங் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மரைன் பேஸ்ட். டெர்ஷரி ஆக்டிவிட்டிஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா? செகண்டரி ஆக்டிவிட்டிஸ்ல வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஃபுல்லா மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு பொருளை தான்
கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஓகேவா? அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டுட்டு வந்து அந்த ப்ராடக்ட்டை சேர்க்கறதுக்கு ஒரு சர்வீஸ் தேவைப்படுது. அந்த சர்வீஸ்க்கான நேம் தான் டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸ். இன்னொரு பேர் வச்சு என்னன்னு சொல்லுவாங்கன்னா சர்வீஸ் செக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த சர்வீஸ் செக்டார்ஸ்ல என்னென்னலாம் வரும்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகுது. கம்யூனிகேஷன், ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்ற போது அதை நம்ம வந்து கம்யூனிகேஷன் மூலியமா நம்ம தெரியப்படுத்துவோம் தெரியுமா, இந்த ப்ராடக்ட் சேல் ஆகுதுன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதுக்கு வந்து என்னென்ன யூஸ் ஆகும்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, போஸ்ட், டெலிஃபோன்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த கம்யூனிகேஷன் மூலியமா அந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரேட், ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் செல்லிங், வாங்குறது விற்கிறதுன்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பேங்கிங், மணி டிரான்சாக்ஷன், பேங்கிங் சர்வீஸ். நேஷனல் இன்கம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ், தென் லேபர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ். இவங்கெல்லாம் என்னன்னா ஒரு கண்ட்ரியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கரெக்டா? இவங்க எல்லாருடைய வருமானத்தை தான் நம்ம வந்து நேஷனல் இன்கம் சொல்றோம், அதாவது தேசிய வருமானம். அதுவே பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அது வந்து என்னோட தனிப்பட்ட வருமானம் வரும்போது அதை வந்து பர் கேபிட்டா இன்கம் சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது வந்து ப்ரொடக்ஷன், ஒரு ரா மெட்டீரியலா இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை பினிஷ்டு குட்ஸா கன்வெர்ட் பண்றது. நான் சொன்னேன் இல்லையா, நெல்ல இருந்து எப்படி ரைஸா கன்வெர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் மார்க்கெட், ஒரு பொருளை வாங்கவும் அண்ட் விற்கவும் செய்யற இடம் தான் மார்க்கெட். ட்ரேடு, ட்ரேடை வந்து என்ன எப்படி சொல்லுவோம்னா ஒரு ப்ராடக்டை வாங்கி விற்கிறாங்க இல்லையா, அதுதான் ட்ரேடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை வாங்கி விற்கிறவங்களை ட்ரேடர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? வணிகர்கள் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ட்ரேடர்ஸ். அதுதான் ஒரு ப்ராடக்ட்டை யார் அதிக அளவுல வச்சிருக்காங்களோ அவங்கள வந்து ஹோல்சேலர்ஸ் சொல்லுவோம். அதுவே யார் ஒரு பொருளை வாங்கி கம்மியான அளவுல வச்சிருக்காங்களோ அவங்கள வந்து ரீட்டைலர்ஸ் சொல்லுவோம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு பொருளுடைய டிமாண்ட் வந்து அதிகரிக்கும் போது அதோடைய ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், அதோட கன்சப்ஷனா இருக்கட்டும், அதோடைய டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், அதோடைய தேவைகளா இருக்கட்டும், எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுதா? ஓகேவா? அப்ப இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த பொருளோட உற்பத்தி அதிகரிக்கப்படும். ஓகேவா? அததான் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு சொல்றாங்க. நம்ம இந்தியால எக்கனாமிக்ஸ்க்காக ஒரு பர்சன் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாரு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா அமர்த்தியா சென். ஓகேவா? இது வந்து முக்கியமான கொஸ்டின் ஏரியா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியால இதுவும் ஒண்ணு. 6th ஸ்டாண்டர்ட் புக்கை ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. அப்படியே புக்கை மூடி வச்சுட்டு நான் சொன்ன வீடியோவை மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தோணுச்சுன்னா கடற்கட நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏதாச்சும் டவுட்டா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். கேட்டாட்டா, பாய்.